வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்ப்போம்னா தி மேக்னா ஃபேன் வந்து தரமான முட்டாள்களின் சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். காப்பாத்த யாரும் இல்லையா? அவனே ஜம்ப் பண்ணிடுவானே. அவனுக்கு இதெல்லாம் ரைட்டா? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மூளைய மறந்து அறிவை திறந்து முரட்டு வேலை பார்த்த முட்டாள் பைபிள்களோட சிறப்பு சம்பவங்கள். அறிவை ஆஃப்லைன்ல போட்டு ஆகாவலியா சிந்தனை சுவிட்ச் ஆஃப் பண்ண விளங்காதபடியா சில்லறைய சதற விட்டு சிரிக்க வச்சவங்க உங்களுக்கு கேட்ட உள்ள வெயிட்டிங். அந்த மண்ட கோளாறுகளை கண்டு கழிக்க உள்ள கூட்டு போனங்கிறதுனால இன்ட்ரோ போடியா இருட்டார். இந்த ஆங்கிள் வச்சு தட்டினா பட்டன் அந்தரும் ஃபில்டர் ஒழுங்கா போடலையோ. அண்ணன் இயற்கையோட இணைஞ்சாரு. அக்குல மாட்டாட்ட அருமையான காலை ஓடியா மாடு பிடி மாடு. நீ காட்ட சைன் அதுக்கு ஏதோ தப்பா புரிஞ்சிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் டாக்டர் அம்மா குழந்தைகள் நல வைத்தியர் தான். நீ தான அது மெடிக்கல் செக் பண்ற. மத்த டீடைல் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா நம்ம நல்ல வைத்தியர் தான். என்ன கொரோனா பேட்ச்னு போட்டுருக்கு. அண்ணன் இறங்குனாலே அலப்பறல ஊதிக்கிட்டே வர ஒதுங்கி போயிருங்க. காவல்துறை அவருக்கு நண்பன் இல்ல. பாப்பா தம்பி நான் எல்லாரும் கிட்ட பேசிக்கிறேன். நல்லா இருக்கியா? ஊருக்குள்ள இருக்க பயப்புள்ளைகளுக்குலாம் குளிர் விட்டு போச்சு. தீப்பந்தத்தை வச்சு துரத்துனாவது கௌரவமா இருக்கும். எங்கடா ஓடுற? மாப்ள கர்றாவன கால் டேய் பால் உனக்கு நாயை விட்டு இவனுக்கு போய்டா ஓடிக்கிற. மேலங்கிறது பறக்குது. ஆள் இல்லாம அமேசிங்கா வீடியோ எடுப்பாரு. 9 கிரகங்களில உச்சம் பெற்ற ஒருவன் எடுக்கல சொர்க்கிட்ட 20 வீடியோ எடுப்பேன். பின்னாடி இருக்கு. அங்க ஐயாவுக்கு ஸ்கெட்ச போட்டாங்க. எரிமலையில குளிச்சா தொடக்க முடியாது. மெண்டல் கிளவா கொப்பை வந்தாலும் அடைக்கவே முடியாது. அறுத்து விடுவேன். பயங்கர கோவக்காரராக. நண்பர்களே இங்க அவசர கால வழி வச்சிருக்காங்க. நெருப்பு பத்தி எரியும் போது தப்பிச்சு ஓடுறதுக்காக. போகும்போது நீங்க புளியும் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். இது வழியா எனக்கு தெரியக்கூடாது. டைட்டா இருக்கணும் கட்டி விட்டது. அண்ணன் எக்ஸலண்டா எரிச்சலாவாரி வச்சாச்சு. எடுத்தா கருமத்தை நானே கெடுத்தா. இவரை நம்பி வீட்டை கொடுத்தா என்ன ஆகுறது? ஏனுங்க ஓனர் காபி கொட்டை மாதிரி டீ கொட்டைன்னு ஏதாவது உன் கண்ணுக்கும் அது தெரியுது இல்ல? எது தெரியுது? கிழிஞ்சது. அவரு கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. என் தெய்வத்துக்கு மாறு வேஷமா? போன் நிலைமை ரொம்ப மோசமா. உதவி செய்யாத உறவுக்கு என்ன அர்த்தம்? பொடிச்சுக்க இனிமே பிரச்சனையே வராது. பத்திரமா யூஸ் பண்ணிக்க. எந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லனா நான் விட ஏமாந்துட்டேன். கையில் போடும்போது அந்த பார்டர்ல ஜரிகை வச்சு பூ டிசைன்ல நல்லா தூங்குறாரு. ஊங்கிட்டா மேடம். பிராணவாயுவை கட் பண்ணி விடுங்க. அந்தால் கட் பண்ணி விட்டா மேடம். அது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன். காப்பாத்துறது கஷ்டம். மிஸ் ஆகக்கூடாது. மிஸ்ஸே ஆகாது. ரொம்ப கஷ்டம். முக்கிய அறிவிப்பு வெள்ளம் அடிக்குது. எங்கடா போற? எல்லாரும் ஷாக்கர்லையா இருக்கு. தம்பி என்னப்பா? சும்மா சொல்ல முடியாது போல. மவனே காய் போட்டியா? போட்டுக்கிட்டு இருக்கான் தா. ஓராயிரம் வேலை. பாட்டியா இல்லையா? மாதிரிதான் போ. வைபு முத்தி போச்சு. கண்ணின் மணி நிஜம் கேளுப்பா. ஸ்டேஜை விட்டு முன்னாடி போச்சு. கலைஞனுக்கான ஆதரவு களத்துல தெரியும். உங்களுக்காக தான் வந்திருக்கேன் ரசிக பெருமக்களே. அங்க கொழுந்து விட்டு எரியறதுக்குள்ள காப்பாத்தணும். பல குடும்பத்தை கொளுத்தி போட்ட ஆண்டி. ஆண்டி சுத்திக்கிச்சு மார்க்க ஒருக்க. ஓ இதான் மாலை மங்கும் நேரம் கடற்கரை காற்றின் ஈரம் இலகிய மனம் திளைத்தேன். ஒரு செருப்பையும் தொலைத்தேன். அருமையான பதிவு தோழரே. இந்த வேலையை செய்யறது என் இனத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. போலீஸ் இங்கெல்லாம் என் இனத்துலதான் இருக்கு. அந்த காம்பு பிச்சு கொடுக்குறா. எல்லாம் பார்த்தா என் இமேஜ் என்ன ஆகுது? ஒருவேளை சோத்துக்கு சம்பளத்தையாவது ஏத்தி கொடுத்தா என்ன? என்னடா வாழ்க்கை? மூஞ்சி நடிச்ச மாதிரியா பேசுற? குளிர் விட்டு போச்சு. பெல்ட்ட கலட்டி ஆடியில மாட்டி வச்சிருக்கியாமா?
உடைஞ்சிருக்கு. நல்ல வேலை கொண்டு வந்து சொருகி இருந்தா 2 லேயரா வச்சோம்னா கொண்டு போறதுக்கு ஈஸியா. அது இப்போ தாங்கும். இது அதுல கூட கரெக்டா ஏறி நில்லுமா. அன்பாசிபிள். பேட்டரி இல்ல. வெயிட் மிஷின் வந்துச்சா? அவங்க குழந்தைகளுக்கு ஏத்த பீஸ். மழலைகள் ரசிக்கும் வாய்ஸ். அக்கா பாடுறாங்க. இனிமேல் பாடாது. ஐயோ நண்பா, பெட்ஷீட் எடுத்துட்டு வரதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியடா. என்ன அண்ணன் தராசு முள்ளு தவறாது. 10 கிராம் எச்சா வருது. 10 கிராம் தானே போட்டு விடுங்க. ஆட வச்சு பாப்பா. 8 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஐயோ 5 ஆழமா கடிங்க. காசு கேப்பல்ல. அது நேர்மையா. அப்ப நாங்களும் பண்ணோம். கஷ்டம்தான். இன்னைக்கு ராசி பலன்ல என்ன போட்டிருக்கேன்? குலாம் ராசி குலாம் ராசி. வளர்ந்துருச்சு. ஏண்டா ஓரமா கரெக்டா அந்த குத்துது ராக்கெட் மாதிரி. இதான் ஸ்பாட். காலையில இருந்து முட்டிட்டு காலையில இருக்கும்போது கார் எடுக்கிறீங்க. உனக்கு ஒரு நாள் முட்டிட்டு வரும். அதே போய் சொல்லிக்கிறாங்க. அங்க பரிசு கொடுக்க ரோந்து போக ஏனுங்க சாண்டா சொல்லு மைசன், ரொம்ப ஆண்டுகளா சிங்கிளா இருக்கேன், கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்டா கிடைக்குமா? வண்டியை திருப்பு சாண்டா. அவன் சவகாசமே வேண்டாம். மூளை பெருத்தவங்களோட முக்கூடல் அது. ஒரு வீடியோ எடுத்துனுக்கிறாரியா? அவரு சொல்ல மாட்டாரு. அம்மா போட்டோ எப்படி எடுக்கிறது? எதையாவது அமுக்கு. பர்ஃபெக்ட்டா இருக்கு. காஸ்டியூம் போட்டுருந்தா போதுமா? உங்க ரூல்ஸ் எல்லாம் மதிக்கிறதுக்கு நார்மல் மனுஷன் நினைச்சீங்களா? ஊக்காங்கு பவர்டா. ஊக்காங்கு பவர். பண்ணது தவறுதான். இதுக்கு மேலே அடைஞ்சிருந்தா உள்ள இருக்க மனசாட்சி விடாது. ஐயோ, அதனால யாரும் பார்க்கல. பக்கத்துல இருந்த கார்காரு புகழ்ந்தாரு. கார் அண்ணா ரொம்ப ஏதோ பேசுறீங்க என்னன்னு புரியல. திறந்து ஐயோ, புளிச்சக்கீரிக்கு பிறந்தவனே லட்சணம் கேட்டா ராஸ்கோல். டீசன்ட்டான ஒரு எந்த போச்சு டெக்ஸ்டைல்ல ஒரு அதிரடியான ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. உடனடியா ஒரு சட்டை வாங்குனா இன்னொரு சட்டை இலவசம். அடப்பா. எங்க பொண்ணு மாதிரி அடக்கமான பொண்ணெல்லாம் சுடுகாட்டுல கூட கிடைக்காது. அட ஸ்வீட்டை ஓட்டினா கூட எடுக்காது. அவ ஸ்பூனோட முழிக்கிறேன். அவர்கிட்ட உதவின்னு கேட்டுட்டா இந்த முக்கில இறக்கி விடுவீங்களா? அதுக்கு என்ன லேடிஸ் வியரிக்கங்க. இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னா அப்ப அது லவ் தானே ஜெசி. prank video போல. ஒரு பக்கம் இழுக்குது. அண்ணனுக்கு ஒரே குதூகலம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஜெசி அங்க வீடு காலி பண்ணாங்க. பாத்தேன். என்ன வெயிட்டே இல்ல. உளுத்து போன கட்டையா? அதிநவீன சப்பாத்தி சுடும் இயந்திரம். ஒரு அமுக்கு. இன்னொரு அமுக்கு. மூணாவது அமுக்கு. ஏழாவது அமுக்கு. இறுதி அமுக்கு. எனக்கு dialogue தான் செம்ம. இந்த வீடியோ இதோடயே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. நான் நேத்து போயிருந்த கிராமத்துல 24 மணி நேரமும் சமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் நான் தெரிஞ்சது அது குக் கிராமம்னு. ஓகே, சொல்லிட்டு நீங்களே அழுத்தா எப்படி? வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again. நீ சொன்னேங்கிறதுக்காக தான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒத்துக்கிட்டேன். பில்லுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு இருக்கும். ஏதோ சொல்றேன் சார். உங்க மெயின் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். இது என்ன மாம்பழ ஊறுகாவா? மஞ்சள் கலர்ல வேற இருக்கு. என்னது இது? 5000 ரூபாய் பில்லு கட்டு. எனக்கு இதுக்கா தொட்டு நக்கனா கூட பத்தாது இது. சார் மெனுல விதை நீக்கப்பட்ட விலங்கு மீன் சூப் இருக்கு. ஜஸ்ட் 3000 தான். சூப்பர். நீ ட்ரை பண்ணு. உன்னை முதல்ல டிவோர்ஸ் பண்ணும். வீடியோ சூப்பரா இருந்தது. அதுல நடுவில் ஒரு ஃபோன் விஷயம் வந்துச்சு இல்லை, ஃபோனு ரப்பர் பேண்ட் போட்டுனே இருந்தாங்களே, அதே மாதிரி தான் எனக்கும் நடக்கும். நான் நிறைய டைம் ஃபோனோ ஹெட்செட் எதுனாவது ஒன்று பிச்சு போட்டு உடச்சி ஒன்று பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். இவங்களும் திட்டிட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. நல்ல வேலை இந்த ஐடியா இவங்களுக்கு தோணலை. நான்லாம் வாங்கினா பெண்டலாக லப்பர் பேண்டாண்டா வாங்கி வைக்கணும். அவ்வளோ உடைப்பான் இவன். சரி, நல்லா தான் இருந்துச்சு ஐடியா. இது அது இவங்க சொல்கிற மாதிரி தான் எனக்கே எல்லாம் தோணாமல் போச்சுன்னு தெரியல. நான் அதையே ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். இனிமேல் போயிட்டு டசன் கணக்கில் லப்பர் பேண்ட் வாங்கி வச்சுருவேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ நான் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை.
லாஸ்ட்டாக இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் சம்பவம் ரியலாகவே அப்படிதாங்க. சும்மா ஒரு ஸ்பூனில் ஒரு கோடு கிழிச்சிட்டு இதான் டிஷ்ஷுன்னு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு, இதில் கூட நம்ம விலாகில் கூட ஒருத்தர் அப்படி தான் போனார். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதே தான் குட்டி குட்டியாக ஒரு கப்பில் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு பில்லு பார்த்தா 2000 3000 கேட்டால் அது வந்து அரிய வகை. இது என்ன நீங்கள் அதாவது டிஷ்ஷே அதாவது சொரக்காயே வந்து நடு பீஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு இது அரிய வகை, இந்த இடம் வந்து டேஸ்டான பகுதி நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. இது 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 என்ன இது அப்படின்றது ஒன்றும் புரியல. இது சாப்பிட்டா என்ன பத்து வயிற்றுக்கு, இதுக்கு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி போகிறாங்கன்னு தெரியல. சும்மா அதெல்லாம் ஒரு பேஷனுக்கு தான் போகிறது. இல்லை ஆனால் போகிறவங்களும் காஸ்ட்லி பெரிய ஹோட்டல்னு தேடி தானே போகிறோம். இப்போ அவங்களுமே என்ன பண்ணுவாங்க, பெரிய இடத்துக்கு போகிறோம் டீசெண்டாக சாப்பிட்றோம் அப்படின்ட்டு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தின்ட்டு அங்கேயும் அப்படி தானே பண்ணுவாங்க. அதான் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஹோட்டலையும் வச்சு டிஷ்ஷும் கொடுக்குறாங்க. வேற என்ன சொல்கிறது? ஏன்னா அது எப்படா பத்தோம்? அநியாயமா இல்லையா? அவ்வளோ காசு கொடுத்து இத்தினோடு தின்னுட்டு அது பத்தவும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கு அது? இது அதான் சொன்னேன், சும்மா அது ஒரு பந்தாக தின்றது. நானும் பாரு டீசெண்டாக சாப்பிட்றேன் அப்படின்றது. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது காசும் அவ்வளோ போகுது, தின்னத்துக்கான திருப்தியில் திரும்ப வீட்டில் போய் கட்ட தான் போகிறீங்க. சும்மா ஊருக்காக சாப்பிட்றது தான் அங்கே போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.